ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 6th ஜூன் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஆதியும் தமிழும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, எதுக்கு பாரதி இந்த வேண்டாத வேலையெல்லாம் உங்களுக்கு, நிம்மதியாக இருங்க. நான் முதலியே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம கம்பெனிக்கே நீங்கள் சேர்ந்துருங்கன்ட்டு. சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இத்தனை நேரம் கம்பெனி பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஏன் பாரதி வேறு ஏதோ கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் இனிமேல் நம்ம 3 பேரும் நம்ம சாப்பிட்ணும். நான் தான் தமிழை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, அப்போ நான் எதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கேன், வேண்டாம் பாரதி இந்த வேலை தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படிங்கிறாரு. ஆனால் பாரதி கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க கண்டிப்பாக நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, அம்மா எனக்கு ஒன்று தாம்மா புரியல, அப்பா உங்களை முதலையே ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னார், நீங்கள் தான் போகவே இல்லை. இப்போ என்னடானா திருப்பி வேற எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லைம்மா. இதுக்கு நீங்கள் பேசாமல் அப்பாவோடவே ஆஃபீஸ் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஆதி சொல்கிறாரு, பாரு என் பொண்ணு எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்குறா, நீ பதில் சொல்லு இதுக்கு அப்படின்னு சொல்லி பாரதியை சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, அப்போ நான் வேறு மாதிரி யோசித்தேன், இப்போ நான் வேறு மாதிரி யோசிச்சிருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக வெளியில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, எனக்கு ஒரு குட்டி தேவதை கிடச்சிருக்கா, அவளை கூட்டிகிட்டு ஊர் முழுக்க சுற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணம்லாம் பத்தாது பாரதி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்களோட வச்சுக்கோங்க, என்னையும் தமிழையும்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்லிடுறாரு. சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ ஆதியும் தமிழும் போய் அவங்க முன்னாடி நின்றுட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பயும் கிளம்பும்போது பாரதி ரொம்ப உருன்னே இருக்காங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி அதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோமே, இப்போயாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதுக்கு சிரிக்காமல் இருக்கிறதே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திருப்பி உருன்னு முறைச்சிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ அவங்க கீழே போன உடனே அங்கே எல்லோரும் ஃபுல்லாக ஆதியோட ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. உடனே எல்லோரும் பாரதியை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சும்மா சபதம் ஏதோ போட்டேன்னு பார்த்தா கடைசியில் வேலைக்கு கிளம்பிட்ட போல இருக்கே அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அதுக்கு உடனே அறிவு சொல்கிறாரு, ஆமாம்மா இங்கே சென்னையில் கலெக்டர் வேலை காலியாக இருக்குது, அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. உடனே ஏகாம்பரம் சொல்கிறாரு, என்ன நீ கலெக்டர்னு சொல்லிட்ட, பாரதி பேசுகிற பேச்சுக்கு அவள் ஒரு இங்கே நீதிபதி வேலை காலியாக இருக்குது, அதுக்கு தான் போவாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அறிவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் ஏதோ இவ கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கி விற்க போகிறான்னு நினச்சேன், ஆனால் ஏதோ ஃபைல்லாம் தூக்கிட்டு வேற எங்கேயோ வேலைக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அறிவு சொல்கிறாரு, இது ஒன்றும் காஞ்சிபுரம் கிடையாது, சென்னையில் வேலை கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவன் என்னென்னமோ படிச்சுட்டு திண்டாடிட்டு இருக்கான் வேலை கிடைக்காம, நீ என்னடானா ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிடும்னு நினைக்கிற பாரதி, என்ன இப்படி எங்கேயோ கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஆதியும் தமிழும் இறங்கி வராங்க. அவங்க தமிழ் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ அவங்க 2 பேரும் வெளில கிளம்புறதுக்கு வராங்க. உடனே ஏகாம்பரம் ஆதியை பார்த்து கேட்குறாரு, என்ன ஆதி நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா பாரதி கிட்ட, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு எதுக்கு, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவள் ஆசைப்படுறா செய்யட்டும் அப்படின்றாரு ஆதி. திருப்பி அறிவும் அதையே சொல்கிறாரு, அவள் ஆசைப்படுறா மாமா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் தமிழும் கிளம்பிடுறாங்க. உடனே பாரதியும் கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஸோ உடனே ஆதி காரில் ஏறிக்கோங்க பாரதி, நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்கிறீங்களோ நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை கார்லெல்லாம் போனால் வேலை கிடைக்காது, நான் என்னோடய பைக்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க காஞ்சிபுரத்தில் ஓட்டிகிட்டு இருந்த பைக்கு இப்போ இங்கே வந்திருக்கு. உடனே ஆதி அதை பார்த்துட்டு கேட்குறாரு, இது எப்படி எப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை மாமா தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே அமுச்சு வச்சுருக்காரு, நான் என் வண்டி எடுத்துக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே ஆதி தமிழ்கிட்ட சொல்கிறாரு, ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பைக்கை கொடுத்ததே உங்கள் அம்மாவுக்கு நான் தான், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் பைக்லேயும் போகாமல் அவங்க நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே தமிழ் ஓகே ஃப்ரெண்ட், நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் உடனே இவங்க காரில் ஏற மாட்டேன்னு சொன்ன உடனே தமிழ் சொல்கிறா, அம்மா நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, அதனால் நான் காரில் தாம்மா வருவேன், இனிமேல் நான் ஒரு அக்கௌண்டன்ட் பொண்ணாக இருக்க விருப்பப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்றே சிரிச்சுக்கிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறா. இதெல்லாம் பார்த்த உடனே பாரதி சொல்கிறா, உனக்கு வர வாய் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு தமிழ், நீ வர எதுவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி விடுங்களேன், அவள் தான் கரெக்டாக சொல்லிட்டால, நானும் தமிழும் கிளம்புறோம், நீங்கள் பைக்கில் போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. ஸோ ஆதியும் தமிழும் பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. பாரதியும் கிளம்பி அந்த ஆஃபீஸ்க்கு
வழி கேட்டுக்கிட்டு அந்த ஆஃபீஸில் போய் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. உடனே இன்டர்வியூவில் போய் அங்கே ரிசப்ஷனில் இவங்க ரெஸ்யூம் கொடுக்குறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, நீங்கள் வாக்கின்னா மேடம், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ரெஸ்யூமை உள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் அவங்க கொடுக்குறாங்க. இவங்க ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட டர்னுக்காக. அங்கே மற்ற இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க பாரதியை பார்த்து, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, என் பேர் பாரதி, நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பாக்கி இருக்கிற 2 பேர் சொல்கிறாங்க, இது மாதிரி இங்கே வந்து சிஏ படித்தவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க, நீங்கள் என்ன எம்காம் தான் படிச்சிருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைல் இங்கே மேட்ச் ஆகுமான்னு தெரியல, இங்கே ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஏ படித்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு அப்போவே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக ஆகிடுறாங்க. சரி, ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே ஒருத்தராக போகிறாங்க. இன்டர்வியூக்கு வந்தவங்கெல்லாம் எல்லாருமே டக்குன்னு ரிஜெக்ட் ஆகிட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே பாரதிக்கு ரொம்ப ஒரே கவலையாக இருக்குது. இருந்தாலும் சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாரதியோட டேர்ன் வருது. ஸோ அவங்களும் அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே போனவுடனே பார்த்தாக்க மொத்தம் பேனலில் 4 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து யாருன்னு பாரதிக்கு தெரில, உள்ளே நுழையிறாங்க. அடுத்த 3வது ஆளை பார்த்த உடனே பாரதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே ஆதி உட்காந்துருக்காரு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் உள்ளே நுழையிறா. பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. இது இப்படி இவங்க கம்பெனியாக, இவங்க ஏன் இங்கே இருக்காங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் அந்த மற்ற இருந்த 2 இன்டர்வியூ பேனலில் இருந்தவங்களும் அவங்களோட ப்ரொஃபைலை கேட்குறாங்க. ஸோ இவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ்டு, உங்கள் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாரதி உடனே நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணல சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. உடனே வந்து அந்த இன்டர்வியூவில் இருந்தவங்க கேட்குறாங்க, என்ன பாரதி உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா வந்து பாரதியை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க ஏதோ வாக்கின்னு சொன்னோடனே உள்ளே வந்திருப்பாங்க, நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு இவங்களுக்கு இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்ட்டு. அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தோற்றுருவோன்னு பயந்து ஓடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை சார், இவங்களுக்கு வேலை இல்லை, நமக்கு வேறு வேலை இருக்குது, அடுத்த கேண்டிடேட்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதி வந்து, நான் ஒரு சில காரணங்களுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், பட் இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆதி வந்து, ஸ்வேதா நீ சொன்னதுனால தான் அவங்க உட்காடுறாங்க, இது பத்தாது, இன்னும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இன்டர்வியூ வந்து போஸ்ட் லஞ்ச் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பாரதி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆதி உடனே வந்து ரூம்குள்ளே வந்து பாரதியை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு. உடனே கேட்குறாரு, என்ன பாரதி, என்ன நீங்கள் இந்த கம்பெனிக்கு தான் வரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், இங்கே எப்படி நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, ஸ்வேதா இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆதி சொல்கிறாரு, இது வந்து புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம், ஆனால் இந்த பேர் கூட இன்னும் மாற்றலை, ஸ்டாஃபோடு அப்படியே டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் சாரதா குரூப்பு, அதனால தான் நீங்கள் என் கூட கம்பெனிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க உடனே சொல்கிறாங்க, சரி ஒரு கண்டிஷனில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், நீங்கள் வந்து எந்த கேள்வியும் என்னை கேட்கக்கூடாது, நீங்கள் என்னை செலக்டும் பண்ணக்கூடாது, மற்றவங்களோட டிசிஷனாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதை தவிர வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆதி. இல்லை இப்போதைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிறாங்க. இன்டர்வியூவும் ஆரம்பிக்குது. அப்போ ஆதி எந்த கேள்வியும் கேட்கல, பாக்கி இருக்கிற 2 பேர் மட்டும் பாரதியை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவங்களோட பழைய கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸு, அங்கே அவங்க வந்து பண்ண சாதனை அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து அந்த ஐடி ரைடு வந்தது, அப்போ எம்டியை காப்பாற்றினது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே ஆதிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவர் அப்படியே வந்து பாரதி சொல்கிற ஒவ்வொரு பதிலையும் கேட்டு ரொம்ப பெருமையாக பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அவங்க அக்கௌண்டிங் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் பாரதி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆதி ஒரே பெருமையாக உட்காந்துருக்காரு, ஸ்வேதா ஒரே கோவமாக உட்காந்துருக்காங்க. இதோட இன்னையோட எபிசோடு முடியுது. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.